பெரிய பையனும் அப்படித்தான். அவனும் 3 நாட்கள் வந்து மைக் பிடிச்சு அவனும் பிரச்சாரம் பண்ணனா, அவனும் பேசினா. அவனுக்கும் வந்து தம்பிக்கும் பிரைவேட்டுக்கா பேங்க்ல தான் வேலை. அவனும் நல்ல சம்பளம் வாங்கிட்டு இருக்கான். அவனுக்கு அம்மா நடத்திய அற்புதத்தை கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஷாக்கா இருக்கும். இன்னுமே தான் பெரிய பையன் முன்னமே இன்னும் வந்து அதிர்ச்சியில ஷாக்ல தான் இருக்கான். வந்து தமிழ் மீடியத்துலதான் சக்தி தம்பி 6 வரையும் படிச்சாங்க சக்தி. அப்புறம் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தும் போது 6ல இருந்து 12 வரைக்கும் அதுவும் தமிழ் மீடியமா தான் சேர்த்து விட்டாங்க. ஆனா பிரைவேட் ஸ்கூல் தான். இவனுக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் இது பத்தலைன்ட்டு. அப்போ அங்க போய் 12வது முடிச்சுட்டு சக்தி அவனுக்கு அந்த பொள்ளாச்சியில காலேஜ்ல படிச்சான். என்ஜிஎம் காலேஜ்ல முடிச்சுட்டு இந்த பேங்க் எக்ஸாமுக்காக வேலைக்கு போகும்போது அவனுக்கு வந்து 5 பேர் இங்கிலீஷ்ல வந்து கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க. இங்கிலீஷ்ல மாத்தி மாத்தி கேள்வி கேட்டுட்டே இருந்திருக்காங்க சக்தி. இவன் கொஞ்சம் பகுதி வரைக்கும் பதில் சொல்லிட்டான். சரி மனசுக்குள்ள ஐயோ இப்படி மாத்தி மாத்தி கேள்வி கேட்கிறாங்களே, இனி நம்ம எப்படி பதில் சொல்ல போறோம், என்ன பண்றது அப்படின்ட்டு. அப்போ நம்ம அம்மாவோட கயிறு கையில கட்டியிருப்போம். இந்த மாதிரி அவனும் இந்த மாதிரி அம்மா டாலர் கட்டியிருப்பான். அப்போ அம்மா அம்மா இவ்வளவு கேள்வி கேக்குறாங்களேம்மா, ஒண்ணுமே புரியலையே அம்மா, எப்படிமா ஆன்சர் பண்ண, எப்படியாவது எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்துருமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை தான் நினைச்சிருக்கான். அம்மாவை தான் கூப்பிட்டுருக்கான். அப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லிட்டான். இது எப்படி ஒரு அதிசயம், ஆச்சரியம். அப்போ அவனுள் என் பெரிய பையனுள் இருந்து பேசியது அம்மாதான், பேச வச்சது அம்மாதான். எல்லாம் பெரிய 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 அற்புதங்கள் சக்தி. நம்பவே மாட்டாங்க. எனக்கு என் பையன் வந்து சொன்னதையுமே, அம்மா நீ பேசி பையனுக்கு பாஸ் பண்ண வச்சு எனக்கு பையனுக்கு வேலை வாங்கி கொடுத்தியா தாயி அப்படின்னு மண்டி போட்டு உடனே அழுதன் சக்தி. பெரிய பையனுக்கும் அப்படிதான் சக்தி. படிச்ச உடனேயே வேலை. இந்த ஏழை டெய்லர் கஷ்டப்பட்டு படிக்க வச்சதுக்கு அம்மா எனக்கு உடனே பசங்க 2க்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க சக்தி. இந்த மாதிரி என் பசங்க இன்னும் அம்மாவை வேண்டிட்டுதான் இருக்காங்க. நல்ல சம்பளம் வாங்குறாங்க. என்ன லீவு கிடைக்கலையே, வந்து பணி செய்ய வர முடியலையேன்னு வருத்தம் தான். ஆனா வருஷம் இருமுடி விழா காலங்கள்ல இருமுடிக்கு மட்டும் வருவாங்க சக்திகளை. சக்தி, உங்களோட பிரச்சார தொண்டிலாம் எப்படி வந்து குழந்தைங்களை வந்து நீங்க ஈடுபடுத்துவீங்க சக்தி ஆன்மீகத்துல? குழந்தைங்களை வந்து எப்படி ஈடுபடுத்துறதுன்னா சக்திகளே, நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா படிக்கிற குழந்தைங்க கிட்ட எல்லாம் நான் பேசுவேன். ஐயம்பாளையம், குப்பம்பாளையம், ருத்ரபாளையம் இந்த மாதிரி கிராமத்துகளுக்கெல்லாம் நான் போகும்போது அங்க நடக்கிற விழாக்களுக்கு போயிட்டு குழந்தைகளா தனியா கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுவேன்பா. ஒரு 15-20 குழந்தைங்க எல்லாரையும் குழந்தைகளை எல்லாம் வர சொல்லுவேன். வந்து உட்கார்ந்து பொறுமையா கேட்பாங்க. அப்போ நான் அம்மா வந்து நமக்கு எப்படி நடத்திய அற்புதங்கள்லாம் சொல்லுவேன். அம்மா நமக்காக வந்தவங்க அப்படின்ட்டு. அப்போ டெய்லி உங்களால முடிஞ்சது மூலமந்திரமாவது சொல்லுங்க. நீங்க வந்து படிப்பு வந்து உங்களுக்கு சரியா படிப்பு வரல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அம்மாவை வேண்டிக்கிட்டு மூலமந்திரத்தை சொல்லுங்க. குரு போற்றி அது படிங்கம்மா. குரு போற்றி வந்து ஒரு 9 டைம் படிங்க. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவீங்க, செகண்ட் ரேங்க் அந்த மாதிரி வருவீங்க அப்படின்னு எடுத்து சொல்லியிருக்கேன். அப்புறம் அம்மா பத்தி நிறைய அம்மா நடத்திய அற்புதங்களை எடுத்து சொல்லியிருக்கேன்ப்பா. நிறைய குழந்தைங்களுக்கும் இப்போ போன வருஷத்தை விட இந்த வருஷம் நல்ல மார்க் இல்ல. குப்பம்பாளைய சக்திங்கெல்லாம் எனக்கு எல்லாம் கூப்பிட்டு என்ன சொன்னாங்க தெரியுங்களா சக்திங்களே, ஒரு வருஷம் கூட இந்த மாதிரி எல்லா குழந்தைகளும் சேர்ந்து பாஸ் ஆனது இல்ல. போன வருஷம் 10th கம்மியா மார்க் எடுத்த சக்தி குழந்தைங்க எல்லாம் இந்த வருஷம் 12வது நிறைய மார்க் எடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அம்மா தான். நீங்க சொல்லி தந்த மாதிரி, நீங்க வந்து உங்க சக்தி கிட்ட சொல்லிட்டு போன மாதிரி எல்லா குழந்தைங்களும் விடாம மந்திரம் படிச்சுட்டே இருக்காங்க. எப்படி சொன்ன உடனே கேட்டுக்கிறாங்க? கேட்க முடியாது எந்த குழந்தையும். இவங்க எதை சொல்றாங்க சொல்லிட்டு போயிட்டு போறாங்க. நம்ம போய் டிவி பார்ப்போம், நாம போய் செல்லு பார்ப்போம். அந்த மாதிரி இருக்கீங்க குழந்தைங்க இருக்காங்க. அதுக்கும் நான் சொன்னது, பக்குவமாக எடுத்து சொன்னது, செல்போன் பார்ப்பதனால் என்ன நன்மை உங்களுக்கு கிடைக்கிறது சொல்லுங்கள்? எந்த ஒரு நன்மையும் இல்லை. நான் குழந்தைகளிடம் பிரச்சாரம் பண்ணியது, இந்த செல் பார்க்கறதுனால கண்ணுக்கு கெடுதல் வருது. ஒண்ணு, அம்மா அப்பா ஏதாவது கூப்பிட்டு ஏதாவது சொன்னாங்கன்னா அவங்க சொல்ற வேலையை செய்ய அந்த மனம் ஈடாகாது. அவர்களிடம் கோபமாக திருப்பி பேச தோணும். போமா முடியாதுமா அந்த மாதிரி. அப்ப அவங்களுக்கு கோபம் வந்து அவங்க திட்டுவாங்க, வைவாங்க. அப்ப என்ன ஆகும்? தாய் தந்தையரையும் மனசு கஷ்டப்படுத்தி நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைய, உங்களுடைய சொத்து இழந்துட்டு இருக்கீங்க. சொத்து எது தெரியுமா குழந்தைங்களுக்கு?
படிப்பு தாங்க சொத்து. அந்த படிப்புங்கிற சொத்தை இந்த வயசுல இழந்துட்டீங்க அப்படின்னா எங்களை மாதிரி ஆனா கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா படிக்க முடியலையே அப்படின்னு, எனக்கு படிப்பு அதிகம் இல்லையேன்னு நிறைய நாள் அழுதுருக்கேன். நிறைய நாள் என் தாய் தந்தையை உடம்பு முடியாம போனதுனால என்னால படிக்க முடியாம சின்ன வயசுலயே வேலைக்கு போக வேண்டிய, ஒரு 10 வயசுலயே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை என்னுடைய விதி. அது போல உங்களுக்கெல்லாம் வந்துவிடக் கூடாது. அதனால தயவு செய்து டிவி பாக்குறதுனால அதுல நடிக்கிறவங்க மாசம் 1 லட்சம் 2 லட்சம் சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. அது நடிப்பு. நடிச்சுட்டு போயிட்டு அவங்க குழந்தைங்கள படிக்க வைக்கிறது, அவங்க குழந்தைய வளர்த்துறதுக்கு, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்காங்க, சம்பாதிக்கிறாங்க. அதை பாக்குறதுனால உங்களுக்கு என்ன ஆகுது? உங்களுடைய படிப்பு, உங்களுடைய சொத்து டெய்லி இழந்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கிற அந்த நல்ல குணங்களை இழந்துட்டு இருக்கிறீங்க, நல்ல எண்ணங்களை இழந்துகிட்டு இருக்கீங்க. இந்த செல்போன்னால அம்மா சொல்லியிருக்காங்க, நம்ம குரு அம்மா நமக்கு ஒரு வாத்தியாரா இருந்து குருவா இருந்து இன்னைக்கு தெய்வமா இருக்காங்க அப்படின்னா நமக்கு அத்தனை உபதேசங்கள் அவ்வளவு சொல்லியிருக்காங்க. அதுல ஒண்ணு மட்டும் எடுத்துக்கோங்க குழந்தைங்களே, செல்போனு தொடாதீங்க. டைம் பாஸ் பாருங்க கொஞ்ச நேரம். இந்த சுட்டி டிவி அந்த மாதிரி ஏதோ ஒரு பொம்மைய குழந்தைங்க அது கொஞ்ச நேரம் பாருங்க, ஒரு 1/2 மணி நேரம் போதும். அதுக்கப்புறம் படிப்புலயே முழு கவனத்தை செலுத்துங்க. அம்மா அப்பா சொல்றதை கேளுங்க. இந்த உலகத்திலேயே நமக்கு துரோகம் நினைக்காதவங்க தாய் தந்தையர் மட்டுமே. அம்மா அப்பா தான் தன் குழந்தை நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும், நல்லா காலேஜ் சேரணும், நல்ல வேலை கிடைக்கணும், நம்ம புள்ள இந்த சமுதாயத்துல உயர்ந்து இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். இது எல்லாம் தாய் தந்தையர் மட்டுமே நமக்காக நினைக்கிறவங்க. அடுத்தது தெய்வம், சாமிதான். நமக்கு நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா, நமக்கு ஒரு படிப்புல நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஒரு ஆன்சருக்கு உங்களுக்கு பதில் தெரியலையா, அந்த நேரத்துல தாய் தந்தையரை நினைக்க வேண்டாம், நம்ம குரு அம்மாவை நினைங்க. என் பிள்ளைங்க அப்படிதான் கூப்பிட்டாங்க, குரு அம்மாவை தான் கூப்பிட்டாங்க. அதனால ஆதிபராசக்தியின் அவதாரம் நம்ம குரு அம்மா, நமக்காக வந்தவங்க. அதனால அவங்கள நினைங்க, அவங்கள கூப்பிடுங்க. எந்த மூலையில் எந்த பெண் அழுது கொண்டிருக்கிறாளோ அவளிடம் சொல் மகளே, அம்மா நான் இருக்கேன். பெண்கள் மட்டும் இல்ல, குழந்தைகளுக்கும் தான். என்னை பார்க்காதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை கும்பிடாதவங்களா இருந்தாலும் பரவாயில்ல, என்னை நினைத்து அம்மா ஓம் சக்தி தாயே வாமா, நான் இந்த சூழ்நிலையில இருக்கேன், இந்த கஷ்டத்துல இருக்கேன், இந்த பிரச்சனையில இருக்கேன், இப்படி ஒரு எக்ஸாம் கஷ்டமா இருக்கு, எழுதுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அந்த ஆன்சர் தெரியல, எனக்கு ஞாபகப்படுத்தி விடுமா, நான் படிச்சது ஞாபகப்படுத்தி ஒரு நிமிஷம். இவ்வளோ நினைக்க முடியாது எக்ஸாம் டைம்ல. ஒரு செகண்ட், அம்மா வாமா, எனக்கு இந்த ஆன்சர் தெரியல, அம்மா வாமா அப்படின்னு மட்டும் கூப்பிடுங்க குழந்தைங்களே. ஒரு நிமிஷத்துல அம்மா, ஒரு செகண்ட்ல அம்மா வந்து உங்களுக்கு முன்னாடி உங்க பக்கத்துல இருப்பாங்க, உங்களுக்கு ஆன்சர் எழுத வைப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு நினைச்ச இடத்துல எந்த இடத்துல கூப்பிட்டாலும் அம்மா வரேன்னு அருள்வாக்கு கொடுத்துருக்காங்க. தெய்வத்தோட வாக்கு, அருள் வாக்கு, சத்திய வாக்கு. அம்மா சொந்த வாக்கு காப்பாத்துவாங்க. அது போல அம்மா நமக்காக வந்தவங்க. அதனால நீங்க படிப்புல கவனத்தை செலுத்துங்க. படிப்பு தான் இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு. நாளைக்கு நீங்க ஒரு 50 60 வயது ஆனாலும் பிள்ளைகள் எல்லாம் பெருசாயிட்டாங்க, அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளை பார்த்துக்க நம்ம பிள்ளைங்களுக்கு பாரமா இருக்கக்கூடாது. அந்த குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான். அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிரும். தாய் தந்தையர் அவங்களுக்கு வந்து ஒரு பாரமா இருக்கக்கூடாது. அப்ப அந்த படிப்பு, அந்த கல்வி இருக்கும்போது, அந்த படிப்பு இருக்கும்போது, ஒரு ஆபீஸ்லயோ ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனாலும், எந்த ஒரு வேலைக்கு போனாலும் படிப்பு வேண்டும், எழுத வேண்டும், எழுதணும், படிக்கணும். ஒரு ஆபீஸ்ல கூட ஒரு பியூனா கூட போகலாம். அப்ப அந்த படிப்பு இருக்கும்போது நமக்கு லைஃப் லாங் 70 80 வயசு ஆனாலும் அந்த படிப்பை வச்சு கண்டிப்பாக நம் வாழலாம். படிப்பு இல்லைன்னா இன்னைக்கு வாழவே முடியாது. அதனால படிப்பு தான் அப்படிங்கிற போல நிறைய குழந்தைகளுக்கும் இங்க சக்தி பீடத்துக்கு வந்தாலும் குழந்தைங்க எனக்கு கண்ணு கட்டு அப்படி பார்த்துட்டேன்னா உடனே கூப்பிட்டு பேசுவேன். ஒரு குழந்தையா இருந்தாலும் கூப்பிட்டு பேசுவேன். ஒரு 15 நிமிஷமாவது பேசுவேன் குழந்தைங்க கிட்ட. அம்மாவுக்கு தெரியும், குரு அம்மாவுக்கு குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த இது சின்ன வயசுல நான் இழந்த அந்த படிப்பு எல்லாம் மத்த குழந்தைங்க, எந்த குழந்தையும் இழந்துடக்கூடாது. அந்த படிப்பு அவங்க பிடிக்கணும், கண்டிப்பா படிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பசங்களை நான் படிக்க வச்சிருந்த அளவுக்கு நல்ல ஒரு வேலையில நல்ல சம்பளத்துல இருக்காங்க. அது போலவே எல்லா குழந்தைங்களும் எல்லாமே நம்ம பிள்ளைங்க, என் பிள்ளைங்க தான். அம்மா சொல்லியிருக்காங்களே எல்லாம் நம்ம குடும்பம் அப்படின்னு சொன்ன மாதிரி எந்த குழந்தைங்களை பார்த்தாலும் குழந்தைகளை கூப்பிட்டு பேசுவேன்ப்பா, இப்படிதான் பேசுவேன். இந்த வருஷம் மட்டும் இல்ல, போன வருஷமும் அப்படிதான். போன வருஷமே ஐயம்பாளையம் சக்திங்களா குப்பம்பாளையம் எல்லாம் எனக்கு கூப்பிட்டு நன்றி சொன்னாங்க.
வந்து இன்னொரு தடவை வந்து பிள்ளைங்கிட்ட பேசணும் வாங்க சக்தின்னு கூப்பிட்டாங்க. அடிக்கோட்டைன்னு எல்லா கிராமங்களுக்கு போறதுக்கு அம்மா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, போயிட்டு இருக்கேன். அப்போ அத்தனை குழந்தைங்களை பாசாய் சக்தின்னு ஓடி வந்தாங்க. நீங்க சொன்னது மாதிரியே நாங்க வந்து மூலமந்திரம் எழுதிட்டு இருக்கோம், குரு அம்மாவோட குரு போற்றி படிச்சுட்டு இருக்கோம். சக்தி நீங்க சொன்னது போல நாங்க என்னன்னாலும் அம்மா அப்பா கிட்ட ஒண்ணு கேட்டு அது கிடைக்கல அப்படின்னா அழுவேன். குரு அம்மா கிட்ட தான் சொல்லி அழுவேன். நீங்க தான் சொல்லியிருக்கீங்களே, எங்களை போட்டோ முன்னாடி நின்னு பேச சொல்லியிருக்கீங்கல்ல, போட்டோ முன்னாடி குரு அம்மா கிட்ட எதுனாலும் கேளுங்கன்னு சொல்லியிருக்கீங்கல்ல, அதனால நாங்க நின்னு கேட்போம் சக்தி, எங்களுக்கு உடனே அது வந்து கிடைச்சிடும், எப்படியாவது எங்க அம்மா அப்பா வாங்கி தந்துருவாங்க, அந்த மாதிரி கிடைச்சிட்டு இருக்கு. மனசுல சின்ன 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 அந்த இதுகெல்லாம் எங்களுக்கு கிடைக்குதுன்னா அது நீங்க சொன்னது போல அந்த குரு அம்மா அவரு அந்த தாத்தா ஒரு பொண்ணு சொல்லும், அந்த தாத்தா அவர்கிட்ட கும்பிடும் போது எங்களுக்கு அந்த தாத்தா கொடுத்துட்றாரு அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், நீங்க தாத்தாவா பாத்தீங்கன்னா அவர் தாத்தாவா தான் தெரியுதாருமா, நீங்க வந்து ஆதி பராசக்தியோட ரூபமா பாருங்க. அவங்க ஆதி பராசக்தி தான் அவதாரம் எடுத்து வந்திருக்காங்க. கிருஷ்ணர் கண்ணன் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அவங்க எப்படி குழந்தையா யசோதை தாய் வளர்த்தாங்க, மனிதரா வாழ்ந்தாங்க. அப்போ மனிதரா வாழ்ந்துதானே அவங்க தெய்வமாங்க. தெய்வம் அவதாரம் எடுத்தது. அதே போலதான் நமது குரு அம்மா நமக்காக மனித அவதாரம் எடுத்து வந்தாங்க. அதனால நீங்க இனிமே தாத்தால சொல்லக்கூடாது, அம்மான்னு சொல்லணும். நம்ம குரு அம்மா ஆதிபராசக்தின்னு இது போல குழந்தைங்களுக்கு நிறைய எடுத்து சொல்லியிருக்கேன் சக்திகளை, நிறைய பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஆயுசு இருக்க வரைக்கும், ஆயுள் இருக்க வரைக்கும், ஆத்மா இருக்க வரைக்கும் நான் குழந்தைகளிடனும் மற்ற சக்திகளிடனும் பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் சக்திகளா. எல்லா மன்றங்களுக்கும் ஒவ்வொரு மன்றங்களுக்கும் வெள்ளிக்கிழமை வழிபாடப்ப போயிட்டு இருக்கேன் சக்தி. ஒவ்வொரு ஊருக்கும் போய் என்னால முடிஞ்ச 1 மணி நேரமாவது பிரச்சாரம் பண்ணிட்டே இருக்கேன். குழந்தைகள் இப்ப நல்ல மார்க் எடுக்கிறாங்க. ஆனா எப்படி கவிதா சக்தி சொன்னா மட்டும் கேக்குறாங்க. உடனே யாராவது குமாரமங்கலத்துல இருந்து 2 நாள் முன்னாடி தங்கமணின்னு ஒரு பொண்ணு போன் பண்ணாங்க, சக்தி கொஞ்சம் பசங்க கிட்ட நீங்க பேசுங்க, நீங்க பேசினாதான் கேட்பாங்க, கொஞ்சம் சண்டை போட்டுக்கிறாங்க அப்படின்னு. நீங்க சொன்னா மட்டும் அப்படி கேட்டுக்கிறாங்க அப்படின்னு. இல்ல அது அம்மா, எல்லாமே அம்மா தான் ஆடிட்டு, தங்கம் அப்படி இருக்கக்கூடாது சாமி, தங்கம் அப்படி அம்மா சொல் பற்றி கேட்கணும், நல்லா படிக்கணும் தங்கம் அப்படின்னு சொல்லும்போது சரிங்க சத்தியமா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இதெல்லாம் அம்மா எனக்கு கொடுத்த ஒரு வரம். அம்மாவுக்கு கூடாத நன்றிகள். அதுபோல நீங்களும் குழந்தைகளை நல்லா படிங்க. உங்களுக்கு என்னன்னாலும் அம்மா போட்டோ முன்னாடி நின்னு கேளுங்க, குரு அம்மா உடனே தருவாங்க. நியாயமான கோரிக்கைகள் யாவும் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார்கள் நம்ம குரு தெய்வம். ஓம் சக்தி. என்னுடைய கேள்விக்கு மிக சிறப்பா சொன்னீங்க சக்தி, ரொம்ப நன்றி சக்தி. நன்றிப்பா சக்தி. அம்மா அருளிய அம்மா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அருளிய அருள்வாக்கு குரு உபதேசம் அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா சக்தி? சொல்றேன்ப்பா. அம்மாவை வந்து தவறாக நினைத்துக் கொள்ளாதீர்கள் குழந்தைகளே. நான் முதலாக குரு தெய்வமாக எண்ணியது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த புதுசுல அவர் ஏதோ ஒரு சொன்னேன் இல்லையா, பூசாரி பூஜை பண்றாரு, அந்த மாதிரிதான் நினைச்சேங்க சக்திகளே. அந்த 2வது வருடம் நான் அங்கு பணி செய்து கொண்டு இருக்கும் போது பிரச்சார ஆபீஸ்ல இருந்து எல்லாரும் வாட்ச்மேன் விஷல் அடிச்சதையும் ஓடுவாங்க, அம்மா வந்துட்டாங்க குரு அம்மா வந்துட்டாங்க எல்லாம் ஓடுவாங்க. அப்ப நான் கேட்பேன், ஆதிபராசக்தி தெய்வம் உள்ள இருக்கு, அவங்க வந்து ஒரு சாதாரண மனுஷர் தானே, மனிதர் தானே, ஏன் அவரை பாக்குறதுக்கு எல்லாரும் ஓடுறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்புறம் சொன்னாங்க, இல்லம்மா அதுல ஒரு வயதானவர் நவனிதன் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, வயதானவர் 40 வருஷம் ஆச்சு, 40 வருஷம் அம்மாட்ட வந்துட்டு இருக்கிறவங்க. அப்ப நம்ம குரு அம்மா பத்தி நிறைய எடுத்து சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து அவதார தெய்வம், அவங்க வந்து யாருக்கு உடம்பு சரியில்லை, என்ன ஒரு ஆபரேஷன் எதுனாலும் போய் கேட்டா அம்மா நான் இருக்கேன் பாத்துக்கிறேன்னு சொல்லி மருந்து சொல்லுவாங்க, உடனே அவங்களுக்கு குணமாயிடும். அவங்க கிட்ட போய் அருள்வாக்கு கேட்டா அது கரெக்டா நடக்கும், அம்மா சொல்லுவாங்க நடந்துரும். அதாவது பாத பூஜைக்கு போறோம், பாத பூஜையில போகும்போது நமக்கு என்ன ஒரு கஷ்டம் என்னன்னு அம்மாட்ட சொன்னாலே சரியாயிரும். 2வது அந்த அம்மாவோட பார்வை, குரு பார்வை கோடி நன்மை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா வந்து நம்மள பார்த்தாவே அவங்களோட பார்வை நம்ம மேல படும்போதே நம்மளுடைய பாவங்கள் தீரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய சொன்னாரு. சொல்ல எனக்குதான் சின்ன வயசுல இருந்தே சாமினா ரொம்ப பிடிக்கும், ஆர்வம் ஜாஸ்தி. அப்ப அவங்க அம்மா பத்தி சொல்ல ரொம்ப எனக்கு ஆர்வமாயிடுச்சு. அம்மா அவங்களுக்கு நடத்தியா இருப்பதோ இதெல்லாம் சொன்ன போது மறுநாள் வாட்ச்மேன் விசில் அடிக்கும் போது நான் உடனே எழுந்துச்சு,
நாமளும் போய் அம்மாவை பார்ப்போமேன்னு அப்பதான் முதல்ல ஓடி போய் நான் குரு அம்மாவை பாக்குறேன். கார் கண்ணாடி நீக்கிட்டு அம்மா அப்படி திரும்பி பார்த்தாங்க பாருங்க, ஒரு பார்வை என்ன பார்த்தாங்க. நானும் பார்த்தேன். எனக்கு ஃபர்ஸ்ட் அதுதான் என்னையே அறியாம ஒரு இது அப்படியே கையெடுத்து கும்பிட்டேன். அம்மா குரு அம்மா அப்படி. அப்பதான் மனிதராக பார்த்து கொண்டு இருந்த நான் அவரை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு அவருடைய அற்புதங்களை தெரிஞ்சுட்டு போய் பார்க்கும்போது அந்த உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அப்போ அந்த வந்து உட்கார்ந்துட்டேன். எல்லாரும் சக்தி கொஞ்சம் பாத்துக்குங்க ஆபீஸ, மிஸ்ஸிங் கேஸ் எல்லாம் வந்து எல்லாம் கரெக்டா பாத்துக்குங்க, நாங்க வந்து பாத பூஜைக்கு போயிட்டு வந்துடுறோம், தனியா பாத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் வந்து 3வது வருஷம் அப்பதான் அம்மா அங்க இருக்கேன். பிரச்சார பணிக்கு 2வது வருஷமா போயிருக்கேன். அப்போ நான் சொல்றேன், சரிங்க சத்தி, நாங்க யாராவது வந்தா பேர் சொல்லி எழுதி வச்சு நீங்க ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்களா, அந்த மாதிரிதான் நான் பேசுறேன் மைக்ல, நீங்க போயிட்டு வாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப எல்லாரும் போயிட்டாங்க, நான் மட்டும் இருக்கேன். அப்போ ஆபீஸ்ல, அப்போ பிரச்சார ஆபீஸ்ல நான்ப்பா அம்மா குரு அம்மாவை பார்த்து கேட்கிறேன், உங்களை என்னால பார்க்க முடியல. எப்ப எங்க பசங்க படிச்சு முடிச்சு, எப்ப எங்க பசங்க வேலைக்கு போய் சம்பாதிச்சு கொடுக்குறாங்களோ அப்ப வந்து உங்களை பாத பூஜையில நீ வந்து பாக்குறேம்மா, எனக்கு அந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் இல்லம்மா அப்படின்னு அம்மா கிட்ட போட்டோல பேசுறேன். எனக்கு அம்மா போட்டோல உயிரோட்டமா இருக்காங்க அப்படிங்கறது அப்ப தெரியாது. போட்டோல உயிரோட்டமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. போட்டோவை பார்த்து பேசுறேன் பிரச்சார ஆபீஸ்ல. பேசிட்டு மறுபடியும் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் ஒரு 20 நிமிஷம் தான் இருக்கும் சக்தி, 20 நிமிஷம் தான் இருக்கும். அப்போ சக்தி, உங்களை பாரதி சக்தி, நீங்களா வக்கீல் பாரதி சக்தி கூட பேசியிருப்பீங்கல்ல, பாரதி செந்தில், அந்த சக்தி எங்க பிரச்சாரத்துக்கு மேனேஜ்மெண்டா இருக்காங்க. அவங்க வந்து உங்களை கூப்பிடுறாங்க, போங்க ஆன்மீக மண்டலத்துக்கிட்ட கூப்பிடுறாங்க போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இது வந்து அந்த சக்திகிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் இது நடந்தது. அப்போ நான் என்ன, ஐயோ ஒருவேளை மைக்ல ஏதாவது நம்ம தப்பா பேசிட்டோமோ, அவங்க இப்ப ட்ரைனிங் கொடுத்ததை மாத்தி நம்ம மைக்ல வேற ஏதாவது தப்பா பேசிட்டோமோன்னு பயந்துகிட்டே போறேன். ஏதாவது தப்பா பேசியிருப்போம், அதனால இப்படி பேசக்கூடாதுன்னு சொல்றது கூப்பிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு பயந்துகிட்டே போறேன். உள்ள போய் அன்மின் மடத்துக்கு போனே சக்தி வணக்கம் சக்தி அப்படின்ட்டு. அப்பவாமா அப்படின்னு, சக்தி கூப்பிட்டீங்களாமா? ஆமாப்பா, பாத பூஜைக்கு அக்கா பணம் கட்டி இருந்தாங்க, அக்கா வர முடியலன்னு சொல்லி இப்பதான் போன் பண்ணாங்க, அதனால எனக்கு உன்னோட ஞாபகம் வந்துச்சு. எப்படி நாங்க போட்டோல பேசிட்டு இருக்கிறது அம்மா உயிரோட்டமா இருந்து கேட்டுட்டு இவ புலம்பிக்கிட்டு இருக்கா. அப்போ எனக்கு சக்திகளே, எனக்கு நிஜமாவே அது முத வந்து எனக்கு அந்த பேச்சு வரல. ஏன்னா எனக்கு அந்த பங்காரம்மா பத்தி ஒரு சாதாரண மனிதரா மட்டும்தான் எனக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்ட இப்படி ஒரு சக்தி இருக்கு, அவங்க ஒரு அவதார தெய்வம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் உணர்ந்தது. குரு அம்மாவை நான் உணர்ந்த நாள் தெய்வமாக. அப்போ எனக்கு பேச்சு வரல, எனக்கு அழுகு மட்டும்தான் வந்துச்சு, கண்ணுல தண்ணி வந்துருச்சு. சரி நான் சத்தி கூப்பிடறாங்க கூடவே போறேன் பாத பூஜைக்கு. போனதையும் நான் குரு அம்மாவை பார்த்தது எனக்கு வாய் வார்த்தைகள் வரல. சக்தி கூட பால் சக்தி எதோ கேட்டாங்க, அம்மா சொன்னாங்க, செய்யல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து அம்மா பேசுறதோ இவங்க கேள்வி கேட்கறதோ அதெல்லாம் எனக்கு மைண்ட் செட்ல ஓடல. கருவறைக்குள் இருக்கும் ஆதி பராசக்தி நீதானம்மா. நம்ம பேசுறத எப்படி போட்டோ முன்னாடி பேசுனது எப்படி தெரிஞ்சது, 20 நிமிஷத்துல எப்படி என்னை பாத பூஜைக்கு வர வச்சு எனக்கு தரிசனம் கொடுத்தார்கள் அம்மா. அப்போ இவர் சாதாரண மனிதர் அல்ல, ஆதி பராசக்தியும் இவரும் ஒன்றே அப்படி என்பதை உணர்ந்து கையெடுத்து மட்டும் கும்பிட்டேன். கருவறை அம்மாவை கையெடுத்து மட்டும் தானே கும்பிடுறோம், கருவறை அம்மா கிட்ட கேள்வி கேட்கிறோமா? இல்ல, கும்பிட்டேன். அம்மா அந்த குரு பார்வையில் ஆசீர்வாதம் தந்தார்கள். அப்படியே அழுது கொண்டே நகர்ந்து வந்து விட்டேன். அப்ப இருந்துங்க சக்திகளே, எனக்கு அம்மா அதிசய அற்புதம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 10 நாள் தொண்டு செய்தாலும் 15 நாள் தொண்டு செய்தாலும் சக்தி நாங்க இன்னைக்கு ஒரு ஆள் தான் போறோம், கூட வாங்க, நீங்க 4 பேர் போலாம், நீங்க வாங்க அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்னை அழைச்சிட்டு போவாங்க, பாத பூஜைக்கு கூட்டிட்டு போவாங்க. நான் ஒரு நாள் கூட பணம் கட்டவில்லை. அம்மா, நான் பணத்துக்காக வந்தவன் அல்ல, பாசத்துக்கும் அன்புக்கும் பக்திக்கும் தொண்டுக்கும் வந்தவன் நான் என்று உணர்த்தினார்கள் பிள்ளைகளே. அம்மா இப்போ
தெய்வநிலை செல்லும் வரைக்கும் நான் ஒவ்வொரு விழாக்களுக்கும் போகும்போதெல்லாம் 30 நாட்கள் இருந்தாலும் 60 நாட்கள் இருந்தாலும் டெய்லியும் எனக்கு அம்மா என்னை வாய்ப்பு கொடுத்து யாரோ ஒருவர் மூலியமாக இழுத்து வாருங்கள் அவளையும் நின்று கூப்பிட்டு எனக்கு காட்சி தந்தார்கள், அருளாசி தந்தார்கள். ஆனால் நான் முதலில் உணர்ந்தது குரு அம்மாவை கருவறை அம்மாவாக. அதனால பிள்ளைகளே, ஒரு தடவை கூட எனக்கு பேசுறதுக்கு அம்மா நிறைய வாய்ப்புகள் தந்தார்கள், கொடுத்தாங்க. முன்னாடி இருக்கிறவங்க பேசுவாங்க, பின்னாடி வரவங்க பேசுவாங்க. ஆனால் நான் பேசவில்லை குழந்தைகளே. ஏன்னா எனக்கு கருவறை அம்மா கிட்ட போய் நம்ம ஏதாவது கேட்போமா? கேட்க மாட்டோம் இல்ல. அம்மா, உன் அருள் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும். என் ஆயுசு இருக்க வரைக்கும் ஆயுள் இருக்க வரைக்கும் உங்க திரு பாதங்கள்ல நான் பணி செஞ்சுட்டே இருக்கணும். அந்த வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுங்கம்மா. எனக்கு பணி செய்யற வாய்ப்பு மட்டும் கொடுங்கம்மா. உங்க அருள் ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு வேணும்மா. நீங்க எப்பவும் என் கூட இருக்கணும்மா. இது மட்டுமே, அது மனதுக்குள் வேண்டிக் கொண்டே வந்து விடுவேன். நகர்ந்து வந்து விடுவேன் சக்திகளே. ஒரு நாள் கூட அம்மா கிட்ட நான் அவரை என்னால் ஆதிபராசக்தி தவிர வேற எதுவுமே அவர் நான் ஏத்துக்கிறதுக்கு என் மனசு வரல சக்தி. யாரும் என்னை தவறாகவும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். இப்ப நாங்கெல்லாம் போய் கேட்டோமே, நீ மட்டும் என்ன சாமியை நினைச்சிட்ட, அப்ப நாங்க மட்டும் குருமாவை என்ன நினைச்சு கேட்டோம். அந்த மாதிரி கூட என்னை யாரும் எதுவும் நினைக்க வேண்டாம். என் மனதில் ஏற்பட்டது என் குரு தெய்வத்திடம், என் ஆதிபராசக்தியிடம் சிலையாக அவள் அமர்ந்திருக்கிறாள். நாம் எதுவும் கேட்கவில்லை. மனித ரூபத்தில் இவர் இருக்கிறாள். இருந்தாலும் அவளை ஆதிபராசக்தியாக நினைச்சதுனால நான் நான் எதுவுமே கேட்டதில்லை. அம்மாவே நம்ம கூட இருக்கும்போது, அம்மாவோட அருளும் நம்ம கூடவே இருக்கும்போது என்ன வேணும் அப்படிங்கறத அவ பார்த்து செய்ய மாட்டாளா? நம்ம கேட்டாதான் செய்வாளா? நமக்கு என்ன வேணும், எப்படி இருக்கணும்? குழந்தைங்களுக்கு படிப்பு கொடுக்கணுமா? குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? 25 வயசுல என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா. இப்போ கல்யாணம் ஆகி 2 வருஷத்துல இப்ப மருமக 9 மாசம். இன்னும் 20 நாள்ல எனக்கு குருமா பேரனும் பேத்தியை கொடுக்க போறாங்க, பாட்டியாக போறேன். இது போல அம்மா நம்ம கூட இருக்கும்போது, அம்மாவோட அருளும் நம்ம கூடவே இருக்கும்போது அம்மா கிட்ட போய் நான் எதுவும் கேட்கணும்னு தோணவே இல்லைங்க சக்திகளே. எனக்கு அம்மா ஓங்காரத்துக்கு போகிற வியாழக்கிழமை அன்று போறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உடுமலைப்பேட்டை சக்தி பீடத்துல கருவறை பணி செய்து கொண்டிருக்கிற 7 நாட்கள் 7 டீம் இன்சார்ஜ் தலைவியும் மன்ற தலைவியும் பொறுப்பாளர் செயலாளர் இது போல ஒரு 15 பேரை குரு அம்மா வர சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குரு மீட்டிங் அந்த மாதிரி சொல்லி வர சொல்லியிருந்தாங்க சக்திகளே. அப்போ ஞாயிற்றுக்கிழமை போறோம். கரெக்டா 3 நாள் தான் இருக்கிறது. வியாழக்கிழமை அம்மா ஓங்காரத்துக்குள்ள போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை போறோம். அப்ப பாத்தீங்கன்னா என்னைக்குமே இல்லாம அம்மா ஒவ்வொருத்தரா லைனா தான் அனுப்புவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பாத்தீங்கன்னா கூட்டமா நிக்க வச்சு பேசுறாங்க சக்திகளே அம்மா. நாங்க 15 பேரும் போய் நிக்கிறோம். எல்லாரும் ஒவ்வொருத்தரா ஒன்னொன்னே கேக்குறாங்க. என் பக்கத்துல இருந்த சுமதி சக்தி கூட பொருளாளர் செயலாளரா இருக்காங்க. அவங்க கூட என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் அமையணுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இன்னொரு பொண்ணு அவன் பையன் படிச்சிட்டு இருக்கிறா, அவனுக்கு வேலை அமையணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு கேக்குறாங்க. ஆனா அம்மா நல்லா பேசுறாங்க. நான் அம்மா பேசுறதே பாத்துட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தரா ஒண்ணு கேக்குறாங்க. எல்லாருக்கும் அம்மா அழகா பொறுமையா நிதானமா சொல்றாங்க. அந்த தெய்வம் பேசுறத அப்படியே ரசிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன் நான், தெய்வம் பேசுறத பாத்துட்டு. கவிதா சக்தி, நீங்க எதுவுமே கேட்காம நின்னுட்டு இருக்கிறீங்க. அம்மா கிட்ட கேளுங்க, ஏதாவது கேளுங்கிறாங்க. ஆளு பேசுங்க, அம்மாட்ட கேளுங்க. அம்மா நான் கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, குழந்தைகளே எனக்கு கேட்கணும் எதுவுமே தோணல. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கணும்னு தோணுச்சு. அம்மா கிட்ட அனுமதி கேட்கணும்னு தோணுச்சு. அம்மா, ஒருவேளை நான் ஓங்காரத்துக்குள்ள போக போறேன், கடைசியா என்கிட்ட ஒரு வார்த்தை பேசு மகளே அப்படின்னு சொல்லி என்ன பேச வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, எல்லா கிராமங்களுக்கும் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்கம்மா, எல்லா மன்றங்களுக்கும் பிரச்சாரத்துக்கு கூப்பிடுறாங்கம்மா. உங்களை பத்தியும் உங்களுடைய அற்புதத்தை பத்தியும் நான் எடுத்து சொல்லணும். அதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கம்மா அப்படின்னு அம்மா கிட்ட அனுமதி கேட்டேன், ஆசீர்வாதம் கேட்டேன். அம்மா எல்லார்ட்டையும் நார்மலா பேசிட்டு இருந்தாங்க பாத்தீங்கன்னா சக்திகளே, என் கண்ணுக்குள் மனதுக்குள் பதிந்தது 2 கைகளிலும் சின்முத்திரை இப்படி வைத்துக்கொண்டு அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு அப்போ போயிட்டு வா மகளே. அப்போ ஏன்னா அம்மா பேசி பார்க்கணும்னு நான் நினைக்காதவ, அம்மாவை பேச வச்சு பார்க்கணும்னு நினைக்காதவ. அதனால கருவறை அம்மா போலவே பேசாமல் மௌனமாக இருந்து எனக்கு இப்படி சின்முத்திரை கை வைத்து எனக்கு ஆசீர்வாதம் தந்தார்கள். சென்று வா, போய் வா மகளே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட அனுமதி பெற்றேன் சக்தியில. அந்த ஒண்ணு மட்டும்தான் நான் இன்னும் 3 நாட்களுக்குள் ஓங்காரத்துக்குள் போய்
இருக்க போற மகளே ஒரு வார்த்தை கேளுன்னு என்ன பேச வச்சாங்க சக்திகளே. அதான் மத்தபடி அம்மா கிட்ட வந்து நான் இந்த அருள் வாக்குவோ பாதபூஜையில் போய் எதுவும் கேட்டது சக்தி. அவங்கள ஒரு இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தெய்வம், அவதார தெய்வம். ரொம்ப அருமையா சொன்னீங்க சக்தி. நன்றி சக்தி. நன்றி. ஓம் சக்தி. சக்தி, எப்போது பங்காரம்மாவே தெய்வம் என்று உணர்ந்தீர்கள்? போன கேள்வியில வந்தது தாங்க சக்திகளே, தெய்வமாக உணர்ந்தது அம்மாவை. இன்னொரு நிகழ்வு, அம்மாவை நான் அந்த பாத பூஜையில் தரிசனம் செய்து விட்டு வந்து மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அம்மாவை பார்க்கணும். அப்போ அந்த நமக்கு வந்து கருவறை அம்மாவா காட்சி கொடுத்துட்டாங்க. இது வந்து மனிதர் அல்ல, தெய்வம் தான் அப்படின்னு சொல்லி உணர்ந்தேன். ஏன்னா நம்ம போட்டோல பேசி ஒரு 20 நிமிஷத்துல நமக்கு காட்சி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ரொம்ப அம்மா மேல எனக்கு ரொம்ப ஈர்ப்பாயிடுச்சுங்க சத்தி. அப்போ ஒரு 3 நாள் பக்கம் என்ன பாத்தீங்கன்னா எல்லா அம்மா வந்து வரலைங்க. ஏதோ ஒரு உடம்பு சரியில்லையா என்னன்னு தெரியல, வரல. அம்மா வரலன்னு சொல்லிட்டு 3 நாளா வரலைங்க. வரலன்ட்டு அப்புறம் 4வது நாள் அம்மா வந்தாங்க. அப்போ எல்லாரும் எந்திரிச்சு ஓடி போறதுல நான் அதுக்குள்ள ஒரு மிஸ்ஸிங் கேஸ் வந்துருச்சுங்க சத்தி. மைக்ல பேசிட்டு இருந்தேன். அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னேன். அவங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் எழுதிட்டு இருந்தேன். நான் போறதுக்குள்ள அம்மா போயிட்டாங்க சத்தி. அப்போ எனக்கு அழுகதான் வந்து தெரியும். அம்மா பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டேன் சத்தி. அம்மா பார்க்க முடியலையே அப்படின்னு. அம்மா நீங்க சக்திங்க எனக்கு முன்ன அனுபவம் உள்ள சக்திங்க சொன்னாங்க, நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வர வேண்டாம், பணி செய்யற ஒவ்வொரு சக்திகளுக்கும் இந்த நடந்த சம்பவத்தை சொல்லுகிறேன் சக்திகளே. மேல்மருவத்தூரிலே பணி செய்ய வரும் சக்திகளுக்கும் அனைவருக்கும் பிள்ளைகளுக்கும் குழந்தைகளுக்கும் சொல்ற, அம்மா சொன்னது, நீங்கள் பணி செய்யும் இடத்தில் நான் இருப்பேன். கருவறைக்குள் இருப்பவர்கள் என் அருகில் இருக்கிறார்கள், நானும் வெளியில் பணி செய்து கொண்டிருக்கும் சக்திகளுடன் இருக்கிறேன் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அப்ப அம்மா நான் இவ்வளவு வேகமா ஓடி வந்து உங்களை பார்க்க முடியலையே, வருத்தப்பட்டேன். மறுபடியும் எப்பமா உங்களை பார்க்க முடியுமா, நீ நாளைக்கு காலையில தான் பார்க்க முடியுமா, நாளைக்கு நான் ஊருக்கு போயிருவேனே அம்மா, எங்க வீட்டுக்கார் வேற வர சொல்லிட்டாரு, நான் ஊருக்கு போயிருவேன், அப்ப நீங்க அடுத்த வருஷம் வந்துதான் உன்னை பார்க்க முடியுமாமா அப்படின்னு சொல்லி அம்மா போட்டோ முன்னாடி நின்றுட்டு வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்கேன். அப்ப ராஜாமணி சக்தின்னு ஒரு சக்தி இருந்தாங்க, கோயம்புத்தூர்ல இருந்து வந்து அவங்க டீச்சர் ரிட்டையர்டு, அவங்க பணிக்கு வருவாங்க. அவங்க கிட்ட சக்தி, அம்மா நீங்க சொன்னீங்கல்ல பணி செய்யற இடத்துக்கு வருவாங்கன்னு, ஏன் சக்தி அம்மா நம்ம பிரச்சார ஆபீஸ் வழியா வரும்போது வந்தாங்கன்னா அம்மாவை பாத்துக்கலாமல்ல சக்தி அப்படின்னு சொல்றேன். உனக்கு பெரிய ஆசைதான், அம்மா எப்பவுமே இங்கிட்ட எல்லாம் வரமாட்டாங்க, நாங்கெல்லாம் ரொம்ப வருஷமா இங்கதான் இருக்கோம் சரியா, இந்த வழியா வரமாட்டாங்க. அம்மா மெயின் கேட் வழியா அந்த வழியா வந்துட்டு அதர்வன பத்திரகாளி கோயில் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உள்ள போயிட்டாங்கன்னா திரும்பி வரும்போது ரிட்டர்ன் அந்த சைடு தான் போவாங்க, இந்த பக்கம் எல்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு. அப்ப நான் சொல்றேன், இல்ல சக்தி அம்மா தானே சொல்லியிருக்காங்க பணி செய்யற இடத்துக்கு நான் வருவேன், நீங்க என்ன நினைச்சீங்கன்னா நான் அந்த இடத்துல இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, நான் நாளைக்கு ஊருக்கு போயிருவேன், நான் எப்படி நான் குருமாவனை பார்க்காம போக முடியும், நான் பாக்கணுமே, இந்த சைடு வந்தேன்னா 4 மணிக்கு வந்தாங்கன்னா ஓடி போய் இங்க பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறேன். அப்போ சக்தி இருந்துட்டு சரி வந்தா பாத்துக்கலாம், வந்தா போவியாமா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரத்துல அம்மா வந்து வீட்டுக்கு சீக்கிரமா கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் வந்துச்சுங்க சக்தி. அப்போ சீக்கிரமா அம்மா கிளம்புறாங்களாமே, எந்த வழியா வருவாங்க தெரியலையே, எப்படி பார்க்காம தெரியலையே, இங்க வேற 4 மிஸ்ஸிங் கேஸ் வேற இருக்கே, என்ன பண்றது, நம்ம அம்மாவை பார்க்க முடியாதா, நீ அடுத்த தான் பாக்கணுமா, அம்மா எப்படியாவது உன்னை பாக்கணுமா, அம்மா உங்களை பாக்கணுமா அப்படின்னு மனசுக்குள்ள அம்மா வேண்டிக்கிட்டேன். இந்த இதெல்லாம் மிஸ்ஸிங் இதெல்லாம் எழுதிட்டே இருக்கேன் சக்தி. அப்போ ஒரு அந்த சைடு வாட்ச்மேன் சத்தம் விசில் சத்தமே கேட்கலைங்க சக்தி. திடீர்னு பார்த்தா அம்மா இந்த கேட் வழியா வந்துட்டாங்க, இந்த சைடு கேட் வழியா, பாத்ரூம் ஆப்போசிட்ல இருக்கிற 3ஆம் நம்பர் கேட் பக்கத்துல பெரிய கேட் வழியா அந்த சைடு வந்துட்டாங்க. வந்துட்டு இந்த சைடு சத்தம் கேக்குது, விசில் சத்தம் கேக்குது, அம்மா இங்கிட்ட, அம்மா இந்த பக்கம் இருந்து வராங்க, இந்த பக்கம் இருந்து வராங்க, எனக்கு மைக்ல பேசி மைக் ஆஃப் பண்ணு, மைக் பேசாத, அம்மா வராங்க அப்படின்ட்டாங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறேன். வந்து தகவல் மையம் பிரச்சார மையத்தை நேர் நிறுத்தி கார, அம்மா எப்பவே நிறுத்த மாட்டாங்க சக்தி, இது எல்லாருக்கும் தெரியுமா, எனக்கு தெரியாது, அங்க இருந்து சக்திங்க சொன்னாங்க. பிரச்சார ஆபீஸ்கிட்ட நிக்காது அம்மா, கார் கிளம்பி வந்தாங்கன்னா நிறுத்த மாட்டாங்களா, சல்லுன்னு போயிடுவாங்களாம். பிரச்சார ஆபீஸ் நேரு கரெக்டா இப்படி மைக் கூட அப்படியே அதிர்ச்சியா ஷாக் அப்படியே நிக்கிறேன். அம்மாவா ஓடி போய் பாக்கலாமா, வெளியே ஓடலாமா அப்படின்னு அப்படியே நிக்கிறேன். கார் நிக்குதுன்னு சக்தி, அம்மா கார் கண்ணாடி இறக்குறாங்க, இறக்கிட்டு அப்படியே பிரச்சார ஆபீஸ பாக்குறாங்க, நேரா நான் நிக்கிறேன் மைக்ல. அப்ப ராஜமணி அம்மா அந்த நவனின் அப்பா அவங்கள வேகமா எந்திரிச்சு ஓடி போய் வெளியில போறாங்க, கார்கிட்ட ஓடுறாங்க, அம்மாட்ட ஆசிருவாங்க, கார்கிட்ட ஓடுறாங்க. எனக்கு அப்படி பார்த்து அப்படியே நிக்கிறேன் சக்திகளே. ஆனா அம்மாவின் பார்வை நேராக என்னிடம் தான் என்னை பார்த்தாங்க சக்திகளே.
ஏக்கம் தனிப்பாய் போற்றிவோம் சொல்லி அந்த இது எனக்கு நிறைய ஏக்கத்தை நிறைய அம்மா தனிச்சிருக்காங்க. அப்ப அம்மா நேரம் என்ன பாக்குறாங்க, பாத்துட்டு அம்மா அப்படின்ட்டு அப்படியே மைக்கு வச்சுட்டு அப்படியே கும்பிட்டேன். உங்க பாத்துட்டேம்மா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் இன்னைக்கு நாளைக்கு ஊருக்கு ரொம்ப சந்தோஷமா ஊருக்கு போயிடுவேன், நான் பாத்துட்டேம்மா, உன்னை போல தெய்வம் யாரும் இல்லம்மா, நீ சத்தியமா சொல்றமா, நீ மனிதனா அல்லம்மா, நீ இல்லம்மா, எல்லாரும் சொல்றாங்க மனித பிரிவு இல்லம்மா, நீ தெய்வம் தான்மா, நீ ஆதிபர சக்தியே தான்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வேண்டிக்கிறேன். அப்ப ரொம்ப உணர்ந்தேன். ஒவ்வொரு இடத்துலயும் அம்மா வந்து எப்பவுமே வரமாட்டாங்களாம். அப்போ ராஜமணி சக்தி சொல்றாங்க, பாரு நாங்கெல்லாம் 40 வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஓப்பனா சொன்னாங்க சத்தி, 40 வருஷமா வந்துட்டு இருக்கோம், ஒரு நாள் கூட நாங்க வந்து உன்னை பார்க்க முடியலையே, பார்க்கணுமே அந்த மாதிரிலாம் என்ன இது பண்ணது. ஏன்னா அம்மா இந்த பக்கம் வரமாட்டாங்க. சரி வாய்ப்பு கிடைச்சா போய் பார்ப்போம், இல்லாட்டி வந்துருவோம், அந்த மாதிரி விட்டுருவோம். ஆனா நீ புலம்பிட்டே இருந்த, மாத்தி மாத்தி எல்லாருக்கிட்டையும் புலம்பிட்டே இருந்த. அம்மா பார்க்காம எப்படி ஊருக்கு போறோம், நாளைக்கு நாளைக்கு ஊருக்கு போயிருவேன், அடுத்த விழா வந்தாதான் அம்மா பார்க்க முடியும், எங்க வீட்டுல விட மாட்டாங்க, இப்படியே புலம்பிட்டே இருந்த. ஆனா உன்னுடைய உண்மையான அன்பு, உண்மையான பக்தி, அந்த பக்திக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் அம்மா முதல் முறையா இந்த வழியா வந்து, அது தகவல் பிரச்சாரம் ஆயிரத்துக்கு முன்னாடி அம்மா கார் நின்னதே இல்ல. அதிசயம், ஆச்சரியம். கவிதா, உண்மையானவே கவிதா, நீ ஒரு அம்மாவை ரொம்ப ஒரு பைத்தியமா இது பண்ற அப்படின்னு, அம்மா உன்னுடைய பக்திக்கு அம்மா வந்து இது கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தட்டி கொடுத்து வாழ்த்துனாங்க. பரவாயில்ல, வாழ்த்துக்கள்மா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது சத்தியிலே. நிறைய 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 அம்மா கிட்ட அனுபவம் பெற்றிருக்கேன். அப்ப அம்மா பார்க்க முடியும்னு நினைக்கும் போதுல என்ன பண்ணுவாங்க சக்தியிலே,